வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள சூழ்நிலையில் மழை தொடர்பான இந்த சிறப்பு விவாத நிகழ்ச்சியில் நம்மோடு வானிலை நிபுணர் செல்வகுமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். செல்வகுமார் சார், வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். தென்மேற்கு பருவமழை விலகி வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கி இருக்கிறது. ஆனால் தொடக்கமே தென் மாவட்டங்கள் மிதக்கிறது. தூத்துக்குடி மற்றும் அதை ஒட்டியுள்ள கன்னியாகுமரி மாவட்டம், நெல்லை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம் ஆகிய இடங்களில் மழை பெய்திருக்கிறது. இது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு கடந்த முறை ஒரு 94 சென்டிமீட்டர் பெய்த அந்த காயல்பட்டினத்தில் நேற்றே 15 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. இதே போல் சாத்தான்குளம், தூத்துக்குடி பேருந்து நிலையம் அருகிலேயே ஒரு 9 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. இதை தொடர்ச்சியாக அந்த பகுதி முழுவதுமே வடகிழக்கு பருவமழையின் தொடக்க நாளுக்கு முன்னதாகவே இந்த கனமழை பெய்து தென் மாவட்டங்கள் மிதக்க தொடங்கி இருக்கின்றன. இது வடகிழக்கு பருவமழையில் பெய்த மழைதானா அல்லது தென்மேற்கு பருவமழை விடைபெறும் போது இந்த தொடர்மழை பெய்திருக்கிறதா சார்? நேற்று பெய்ததற்கு அது என்ன காரணம்? கண்டிப்பாக அதாவது தென்மேற்கு பருவமழை விடைபெற்று வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய நேரத்திற்கு முன்பே காற்று சுழற்சி ஒன்று நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வங்கக்கடல், அதாவது தென்மேற்கு வங்கக்கடல், இலங்கை, தமிழ்நாடு, குமரிக்கடல், நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் இணையும் பகுதியில ஒரு காற்று சுழற்சி மேலடுக்குல உருவானது. அந்த காற்று சுழற்சி நேற்றைக்கு குமரிக்கடல் பகுதிக்கு வந்தது. அதாவது மன்னார் வளைகுடாவிற்கு தெற்குப்புறம் குமரிக்கடலை ஒட்டி வந்தது. இதனால இந்த காற்று சுழற்சியோட கடல் நீராவி குவிப்பின் காரணமா நேற்றைக்கு நல்ல மழை பொழிவை, இதுவரை மழை பெய்யாத முதல் மழையாக பெய்த மழையும் மிக வலுத்த மழையாக 18 சென்டிமீட்டர் வரை கூட சில இடங்கள்ல பெய்திருக்கு. 13 என்று அதிகாரப்பூர்வ பகுதியிலிருந்து வந்திருக்கு. திருச்செந்தூர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு பகுதி, திருநெல்வேலி மாவட்ட பகுதியெல்லாம் நல்ல மழை பொழிந்திருக்கக்கூடிய நிலையில வடகிழக்கு பருவமழை தொடங்கியதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தென்மேற்கு பருவம் நிறைவடைந்ததாக. நம்ம அது மழை எதுவாக இருந்தாலும் சுழற்சி தான் இப்ப மழை. சிஸ்டமோட அந்த காலங்கள் வேறாக இருந்தாலும் உருவான பொழுது இருந்தது. ஆமா, உருவான பொழுது அது தென்மேற்கு பருவமழை. அது தீவிரமடைந்து மழைப்பொழிவை கொடுத்ததன் காரணமாக அது வடகிழக்கு காற்றை ஈர்த்ததன் காரணமாக வடகிழக்கு பருவமழையாக மாறி இருக்கு. இனிமேல் அது இல்ல இன்னும் நாளை மற்றும் இன்று கனமழை பெய்யும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்களா சார்? இன்றும் வந்து ஆரஞ்சு ஒரு 5 மாவட்டங்களுக்கு, தென் மாவட்டங்களுக்கு விடுத்திருக்காங்க. அது இந்த சுழற்சி இன்னும் அதே இடத்துல வலுவா இருக்குதா? கண்டிப்பா. இது இப்பொழுது குமரி கடலில் இருந்து அரபிக்கடல் பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு. சரியா சொல்ல போனா தமிழ்நாடு, கேரளா கடற்கரைக்கு, அதாவது இந்த கொல்லங்கோடு, அந்த குளச்சல் கடற்கரைக்கு அப்பால் அரபிக்கடலுக்கும் குமரி கடலுக்கும் இடைப்பட்ட பகுதியில கடற்பகுதியில வளிமண்டலத்துல நீடித்துக் கொண்டிருக்கு. இப்ப கடலோட இணைந்த சுழற்சியாக தாழ்வு நிலையாக மாறி இருக்கு. கடல் நீராவியை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். அப்ப தீவிரம் அடைந்திருக்கு அப்படிதான் அர்த்தம். இப்போ இதன் காரணமா கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம், அதுல இருந்து டெல்டா வரைக்கும் கூட மழை பொழிவு கொஞ்சம் வலுவா தான் இருந்துச்சு. டெல்டாவிற்கு கூட நேற்று கூட பெரிய அளவுல மழை இல்லைங்கிற பகல்ல எல்லாம் விட்டு 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 அறுவடை எல்லாம் பாதிக்கக்கூடிய வகையில இன்றைக்கு மழை பொழிவு காணப்படுது. இதை விட கூடுதலாக தெற்கே போக போக ராமநாதபுரத்தை விட தூத்துக்குடியிலிருந்து அதிக மழை பொழிவு. இந்த மழைப்பொழிவு இனிமேல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கிடைக்கும். அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் தொடங்கி நீலகிரி மாவட்டம் வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கிடைக்கும். அதுலயும் அதிகமா இந்த வால்பாறைக்கு தெற்கே இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள், அதாவது வால்பாறை கன்னியாகுமரி இடைப்பட்ட பகுதி, குறிப்பாக இந்த மாஞ்சோலை, நாலுமுக்கு, ஊத்து இந்த பகுதி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள், அணைகள் நீர்பிடிப்பு பகுதி, கன்னியாகுமரி மாவட்டத்தோட பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி பகுதி, இங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் மழைப்பொழிவு இன்றைக்கு கூடுதலாக கொடுக்கும். இந்த மழைப்பொழிவு தீபாவளியையும் தாண்டி தொடரும். ஏன்னா அரபிக்கடல் போய் லட்சத்தீவு பகுதிக்கு போனோம்னா அங்க போய் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக 18ஆம் தேதி நாளைய மறுநாள் சனிக்கிழமை உருவாக போகுது.